அனைவருக்கும் வணக்கம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் பூராட நட்சத்திரத்தில் இரவு 12 மணிக்கு 2025ஆம் ஆண்டு பிறக்கப் போகிறது. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு அனைவருக்கும் இனிய ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். இந்த பதிவில் இதுவரைக்கும் நம்ம 12 ராசிக்கான ராசி பலன்களை பார்த்தோம். அந்த வரிசையில் இப்போ 11 ராசி முடிஞ்சு கடைசி ராசியான மீன ராசிக்கான ராசி பலனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அவர்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாகி நடந்து கொண்டு இருக்கின்றது. அதாவது 7.5 சனியில் முதல் தானே விரயச்சனியில் இப்போ மீனராசிக்காரங்க இருக்காங்க. அதனால் அவர்களுக்கு செலவு அதிகரிக்கும். ராசியிலே ராகு கேது பகவான் இருக்கார். அப்படிங்கிறதுனால பல இன்னல்களை கொடுப்பார். இந்த விரக்தி தன்மையை கொடுப்பார். உங்கள் திருமண வாழ்க்கையில் விரக்தி தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் 100க்கு 110% இருக்குது. ஏன்னா கேது பகவான் 7ஆம் இடத்துல உட்காந்து நேரடியாக பார்க்குறதுனால நிறைய விரக்திகளை மன கஷ்டங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனச்சோர்வுகளை கொடுப்பாரு. உங்களுடைய 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அப்படிங்கிறது ஒரு நன்மை. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு வெற்றியிலே முடியும். அது எப்போ முடியும் அப்படின்னா, அந்த இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் இப்போ 12ல் மறைஞ்சிருக்கார். அதனால் அது இப்பொழுதைக்கு முடியாது. ஒரு 10-20 நாள் அதாவது அது அடுத்த சுக்கிரனுடைய பயிற்சி எப்போ உங்கள் ராசிக்கு வருதோ அப்போ நீங்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியிலேயே முடியும், வெற்றியே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற புத பகவான் இப்போ அவர் 10வது இடத்துக்கு போயிடுவார். புதன் 10க்கு வந்தார் அப்படின்னாலே உங்களுக்கு கணக்கு சம்பந்தமான தொழில்கள் ஏதேனும் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா, ஆடிட்டராகவோ இல்லை ஒரு பேங்க்கில் கேஷியராகவோ இல்லாட்டி ஒரு அக்கௌண்டண்ட்டாகவோ இந்த மாதிரி வேலைகளில் பார்க்குறவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு அடுத்த படியில் முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய 10ஆம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் நல்லா நோட் பண்ணிக்கணும். 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தாலே அரசு சார்ந்த வேலைகளில் துறைகளில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த சூரிய பகவான் உங்களுக்கு இதே நன்மையை கொடுப்பார். 5ஆம் இடத்து அதிபதியான சந்திர பகவானும் அந்த இடத்துல இருக்கார். அப்படிங்கிறதுனால அரசு வேலைகள் எதிர்பார்க்கலாம். அவரவர் சுய ஜாதகத்தை பொறுத்து அவர்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறதுக்கான உங்களுடைய 2ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்படிங்கிறதுனால பூர்வீக இடங்களில், அதாவது பூர்வீகத்தில் உங்களுக்கு இருக்கிற சொத்துக்கள் எதையும் பங்குகள் எதேனும் இருந்ததுன்னா அதில் ஏதேனும் ஒரு முன்னேற்றம் செய்கிறதுக்கோ இல்லை வீடு கட்டுறதுக்கோ இல்லை ஏதேனும் ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலயமா சில வரவுகள் ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடங்கிறது தன சேர்க்கை ஸ்தானம். அந்த தன 5ஆம் இடமான பூர்வீக ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால பூர்வீகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தன சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கிற ராசி அதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்துல போய் இருக்கார். அப்படிங்கிறதுனால உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சுக்கிர பகவான் நான் சொன்ன மாதிரி உங்கள் ராசியான மீன ராசிக்கு வந்தாருன்னா நன்மை பேக்குவார். அவர் இரட்டை பிரச்சனையில் இருப்பார். என்னென்னா அவரே உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக வரதுனால இப்போதைக்கு அது உங்களுக்கு ஒரு வகையில் நன்மை. அது உங்கள் ராசிக்கு வந்தால் அது இன்னொரு வகையில் நன்மை. அதனால் நீங்கள் எப்படி கவலைப்பட தேவையில்லை. சுக்கிர பகவானுடைய பயணம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு ஒரு 6-7 மாதங்களுக்கு 5-6 மாதங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும். அடுத்தது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சந்திர பகவான் நான் சொன்ன மாதிரி 10ஆம் இடத்துல இருக்காரு. திரிகோணஸ்தானாதிபதி கேந்திராதிபத்தியம் பெற்றிருந்தாருன்னா அது ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். மற்றும் உங்கள் செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக உங்கள் 12ஆம் இடத்தை பார்க்குறது சிறு வண்டி வாகனங்களில் கவனம் தேவை அப்படிங்கிறத சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நெருப்பு சம்பந்தமான துறைகளில் இறங்க வேண்டாம் அப்படின்னும் சொல்லுது. ஏன்னா 12ஆம் இடம் விரயஸ்தானம். செவ்வாயும் சனியும் பார்த்துக்கிறாங்க. அதாவது செவ்வாய் சனியை பார்க்குறாரு. விரயஸ்தானாதிபதியை விரயஸ்தானத்துக்கு உரிய தன சேர்க்கை ஸ்தானாதிபதி பார்க்குறத உங்கள் பணம் விரயமாகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நெருப்பு சம்மந்தமான எந்த ஒரு துறைகளில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். இதுமாதிரி இல்லைன்னா புதுசாக தொழில் தொடங்க விரும்புகிறவங்க நெருப்பு சம்மந்தமான துறைகளை எடுக்க வேண்டாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இத்துடன் 12 ராசிக்கான ராசி பலன்கள் பதிவு முடிவடைந்தது. நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ராசி பலன்களை அனைவருக்கும் ஷேர் பண்ணி
நம்மளுடைய சேனலுடைய க்ரோத்துக்கு வளர்ச்சிக்கு அனைவரும் உதவி பண்ணுங்கள். நம்ம சேனல் முன்ன மாதிரி இப்போ வியூஸ் எதுவும் போகிறதில்ல. இருந்தாலும் நான் தவறாமல் உங்களுக்கான முயற்சியை அதை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அனைவரும் எனக்கு பேராதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.